எப்பா என்னப்பா நீங்களும் உங்க நடையும் இத மாத்திக்கவே மாட்டீங்களா? என் செய்யம்மா அது நான் நாடகத்தில் நடித்து நடித்து என் நடை உடை பாவனை அனைத்தும் அப்படியே உடம்போடு ஊறிவிட்டதம்மா. இந்த ராஜநடையை கண்டுதானே அக்காலத்து மக்கள் என்னை ராஜா பொன்னம்பலம் என்று பாராட்டி மகிழ்ந்தார்கள். அறியாயோ? அறிஞ அறிஞ. ஐயா வாருங்கள் வாருங்கள், விவாசனத்தில் அமருங்கள். சற்று பொருங்கள், இதோ வருகிறேன். ஆமா என்னமோ ராஜான்னு சொன்ன சாதாரணமா அதான் இவருடைய பெருந்தன்மை. பரம்பரை ராஜா இல்லையா? நேத்து வந்தவரா? எப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. என்னது? ஒரே அசிங்கமா இருக்குது. அசிங்கமா இருக்கா? ஆமா கொண்டாங்க அப்படி கொண்டாங்க. அத கூட கழட்டுங்க, இது அசிங்கமா தான் இருக்கு. ஐயா ராஜா பொன்னம்பலம் அவர்களே, இதோ வந்தோம் வந்தோம். இவரை எங்கோ பார்த்ததாக. நான் தான் தேப்படிக்கிற சொக்கன். ஆம், சொக்கன் சொக்கன். யாம் கண்டு கழித்தோம் தர்பாரினை. அப்பா சாதாரணமா பேசுங்களேப்பா. அண்ணன் பேச இயலவில்லையே. ராஜா மாதிரியே பேசுகின்றாரே. எப்பொழுது என்ன ராஜா? அந்த காலத்திலே 1000 பேர் மத்தியில். என்னத்துக்கு பழைய கதையெல்லாம், இப்ப நடக்க வேண்டியதை கவனிப்போம். உட்காருங்க உட்காருங்க. நீங்க கேட்ட 3 கேள்விக்கும் பதில் கொண்டாந்து இருக்கிறேன். அதே கேள்வி மறுபடியும் கேளுங்க. அது வேணா முடியாது. அந்த கேள்விகளுக்கு நீ வேற யாருக்கிட்டையாவது பதில் கேட்டுட்டு வந்திருப்ப. இன்னைக்கு வேற கேள்வி. எதுக்காக புது கேள்வி? அந்த பழைய கேள்வி சரி. புது கேள்வி என்ன கேள்வி? முதல் கேள்வி, ஒரு குளத்துல கொஞ்சம் பூ இருந்தது. கொஞ்சம் குருவிகள் பறந்து வந்து அந்த பூ மேல உட்கார்ந்தது. ஒவ்வொரு பூவிலையும் 2 குருவியா உட்கார்ந்தா ஒரு பூ மிச்சம். ஒவ்வொரு குருவியா உட்கார்ந்தா ஒரு குருவி மிச்சம். அப்படின்னா அந்த குளத்துல எத்தனை பூ இருந்தது, எத்தனை குருவி பறந்து வந்தது? ஐய, இது என்னத்துக்கு குளமும் குருவியும்? கணக்கு போடுறதுன்னா 10ம் 5ம் என்ன, 4ம் 3ம் என்ன, 4ம் 3ம் 4 3மா? எப்படி? அது அவன் என்ன சொல்றான் தெரியுமா? 3 பூவு 4 குருவி அப்படி பறந்து வந்தது. 2 குருவி உட்கார்ந்தது, ஒரு பூ மிச்சம். அப்புறம் பறந்தது, குருவி ஒவ்வொன்னா உட்கார்ந்தது, இப்ப ஒரு குருவி மிச்சம். சரியா சொன்னால? ஆமா சொன்னேன். ஆஹா, மருமகனே மகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம். மகளே, அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வியா? வாங்க, இத படிச்சு சரியான அர்த்தம் சொல்லணும். உப்புமா மாமா மாமா மா மாமா மாமா மா. சரி சரி, அது ஒண்ணு எத்தனை மான்னு என்ன சரிதான். உப்புமா 1மா 2மா 9மா 10மா. உப்புமா 10மா. உப்புமா 10மா. உப்புமா 10மா. அப்பா இன்னொரு கேள்வி இருக்கு. என்னவே சொல்லணும். வெற்றிக்கு அறிகுறியாக மாலையை போடு. அங்கே போடுகிறாய். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அதனால அவர் நலங்கெட்டு பார்வோமடே, தாளிக்கு அலங்காரம் செய்வோமடே. வாடி நலங்கெட்டு பார்வோமடே, தாளிக்கு அலங்காரம் செய்வோமடி. குலுங்கிடும் அழகுக்கு அழகு செய்தார். குலுங்கிடும்
குலுங்கிடும் அழகுக்கு அழகு செய்தால் நம்மை குருடென்று சொல்லாரொடி ஆண்டவர் குருடென்று சொல்லாரொடி ஆண்டவர் குருடென்று சொல்லாரொடி போடி நலங்கிட்டு பார்ப்போமடி ராணிக்கு அலங்காரம் செய்வோமடி இளங்கும் கொண்டாடையும் ஆபரணங்களும் எழில் பெற காண்போமடி இளங்கும் கொண்டாடையும் ஆபரணங்களும் எழில் பெற காண்போமடி ராணியா ஒளி பெற காண்போமடி ராணியா ஒளி பெற காண்போமடி ஆடி அரங்கிட்டு பார்ப்போமடி ராணிக்கு அலங்காரம் செய்வோமடி களங்கமில்லா மதிவதனத்திலே களங்கமில்லாமதி வதனத்திலே களிப்பினை காண்போமடி களங்கமில்லாமதி வதனத்திலே களிப்பினை காண்போமடி கல்யாண சிரிப்பினை காண்போமடி கல்யாண சிரிப்பினை காண்போமடி வாடி நலங்கிட்டு பார்ப்போமடி ராணிக்கு அலங்காரம் செய்வோமடி என்ன பொறுக்க தலைவனே தலைவலியா ஆமா ஏதோ மாய தலைவனே தாங்க முடியவில்லை அம்மா துர்கா நீ ஓய்வு எடுத்துக்கொள் போ நீ போய் வைத்தியரை அழைத்து வா வேண்டாம் வேண்டாம் தானே சரியாக விடும் நீங்கள் போங்கள் அம்மா துர்கா துர்கா இப்போது தலைவலி எப்படி இருக்கிறது கொஞ்சம் தேவலை அம்மா நான் தான் உங்கள் கல்யாணத்தை காண கொடுத்து வைக்காத பாதியாகிவிட்டேன் கவலைப்படாதே துர்கா நீங்கள் எல்லாம் போங்கள் இளவரசி கொஞ்ச நேரம் ஓய்வாக இருக்கட்டும் போங்க அந்தரங்கம் நீயும் தான் திருமண மேடையில் அவரும் நீங்களும் ஜாடமாடையாக ஏதாவது அவர் மட்டும் ஒரு தடவை கலா என்று மெதுவாக கூப்பிட்டார் நான் வாயை திறக்கவே இல்லை மெதுவாக கிள்ளினார் என் ஜடையை பிடித்து படி இந்த ஆண்களே இப்படித்தானம்மா அவசரக்காரர்கள் அப்புறம் அதெல்லாம் சொல்லி தெரிய முடியாத இன்பமடி என்னமெல்லாம் இந்த கதை பேசுது
எண்ணமெல்லாம் இன்பக்கதை பேசுதே என்றும் இல்லா புது வசந்தம் வீசுதே எண்ணமெல்லாம் இன்பக்கதை பேசுதே என்றும் இல்லா புது வசந்தம் வீசுதே எண்ணமெல்லாம் இன்பக்கதை பேசுதே வாழ்வீசும் வீரனை வேள்வியால வெற்றி கொண்டனார் மின்னலை போலவே வாழ்வீசும் வீரனை வேள்வியால வெற்றி கொண்டனார் விண்முகில் காணுகின்ற வண்ணமயில் தோழவே விண்முகில் காணுகின்ற வண்ணமயில் தோழவே என்னுள்ளம் துள்ளியாடுதே என்றே என்னுள்ளம் துள்ளியாடுதே எண்ணமெல்லாம் இன்பக்கதை பேசுதே நல்ல நிலாவிலே சல்லாபம் செய்திடும் அல்லிப்பெண்ணாள் பகலில் வாடுவாள் நல்ல நிலாவிலே சல்லாபம் செய்திடும் அல்லிப்பெண்ணாள் பகலில் வாடுவாள் நானோ என் நாயகனை என்றும் பிரியாமலே நானோ என் நாயகனை என்றும் பிரியாமலே ஆனந்தமாக வாழ்வேன் தோழி ஆனந்தமாக வாழ்வேன் எண்ணமெல்லாம் இன்பக்கதை பேசுதே என்றும் இல்லா புது வசந்தம் வீசுதே எண்ணமெல்லாம் இன்பக்கதை பேசுதே களைப்பாக இருக்கிறதா அம்மா? கொஞ்சம் பால் குடியுங்க. என் உள்ளம்தான் இனித்துக் கொண்டிருக்கிறது. இது எதற்கடி? கொஞ்சமாவது சாப்பிடுங்கள் அம்மா. துர்கா, இனிமேல் நீ என் தோழி இல்லை. இவ்வளவு காலம் நீ என்னுடன் இருந்ததற்காக அவருடைய நாட்டிலே உனக்கு ஒரு பதவி தரப்போகிறேன். இந்த நன்றியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அம்மா. துர்கா, இன்றே என்னுடன் புறப்படு. நானா? துர்கா, என்னம்மா? தூக்கமாய் வருகிறதடி. இளவரசி திருமண உடையில் இருந்தானே? ஆமாம், மாற்றிவிட்டேன். மற்றவர் கண்களிலே மண்ணை தூவன். சபாஷ். துர்கா, நீ ஒரு நாட்டின் மதிமந்திரியாக இருக்க வேண்டியவன். இல்லை, மகாராணியாகவே இருக்க வேண்டியவள். காலம் வரும். துர்கா, இந்த உதவியை ஒரு நாள் நான் மறக்கவே மாட்டேன். இந்தா சீக்கிரம்.
எண்ணமெல்லாம் இன்ப கதை பேசுதே, எண்ணமெல்லாம் இன்ப கதை பேசுதே, என்றும் இல்லா புது வசந்தம் வீசுதே. எண்ணமெல்லாம் என்னம்மா ஏனம்மா அழுது கொண்டிருக்கிறாய்? என்றைக்காவது ஒரு நாள் நீ உன் கணவன் வீட்டுக்கு போக வேண்டியவள் தானே. உதயசூரியன் மிகவும் உத்தமனம்மா. பிரபு பிரபு யார்? துர்கா, இது என்ன மோசம்? இது என்ன வேஷம்? இளவரசி எங்கே? என் கண்மணி எங்கே? சண்டாளி, என் செல்வம் எங்கே? சொல் சீக்கிரம். சொல்லிவிடுகிறேன் மகாராஜா. இனியும் உண்மையை மறைப்பானே மகாராஜா. எனக்கு இது இப்போதுதான் தெரிந்தது. பைரவனும் இளவரசியாரும் ரகசியத்தில் காவலர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள். இருவரும் எங்கோ ஓடிவிட்டார்கள். இளவரசியார் ஓடி போய்விட்ட செய்தி மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்றுதான் நான் இந்த வேஷம் அணிந்து கொண்டேன். என்ன உளறுகிறாய்? உண்மையை சொல். மன்னியுங்கள், இதோ இதை பாருங்கள் மகாராஜா. கண்ணே கலா, மணமண்டபத்திலிருந்து உன் அறைக்கு வந்ததும் தோழிகளை உடனே விரட்டிவிடு. நாம் சந்திக்கும் வழக்கமான இடத்திற்கு வந்து சேர். குதிரையோடு காத்திருப்பேன். நம் கருத்தொருமித்த காதலையும் நீ இன்னும் 5 மாதங்களில் ஒரு குழந்தைக்கு தாயாகப் போகிறவள் என்பதையும் அறிய தவறிவிட்ட உன் கபோதி அப்பனுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும். உன் காதலன் பைரவன். கலா, கள்ளங்கபடமன்றி தூண்டி திரிந்து கொண்டிருந்த என் கலாவா இத்தகைய பாதகம் செய்தார்? நாங்களும் அப்படித்தான் நம்பினோம் அரசே. தலைவனே, சற்று நேரம் தனிமையாக உறங்க வேண்டும் என்றார்கள் இளவரசியார். இப்போது வந்து பார்த்தார், இந்த தாலியும் கடிதமும் தான் கிடைத்தன. இளவரசியார் ஒரு குழந்தையை போல்தான் இருந்தார்கள். குழந்தை? இன்னும் 5 மாதங்களில் ஒரு குழந்தைக்கு தாய்? என்ன அவமானம்! விஜயபுரி மன்னன் தலையை ஒரே வீச்சில் வெட்டி எறிந்த வீரர் திலகம், காந்தாரத்து வேந்தன் முடியை காலடியில் புரளச் செய்த காவலர், அங்க பூபதியை அடிப்பணிய செய்த அரசர் பெருமா இன்று வெட்டி தலை குனிந்து விம்மி அழுகிறார். அதுவும் பெற்ற மகள் செய்த பெரும் தவறா. இந்த ஆபாச செய்தி வெளியில் பரவினார் ஊர் என்ன சொல்லும்? உலகம் எப்படி சிரிக்கும்? ஐயோ, மானமே பெரிதன மதிக்கும் மாமன்னர் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? போதும் துர்கா, போதும். இல்லை மகாராஜா, இவ்வளவையும் யோசித்துத்தான் இந்த முடிவுக்கு வந்தேன். என் கடமை முடிந்து விட்டது. இனி பிணமாகி விடுவேன். சக்கரவர்த்தி திருமகள் மாலையிட்டவனுக்கு சதி செய்து மாற்றானுடன் ஓடிவிட்டாள் என்று சொல்வதை விட மரணமடைந்து விட்டாள் என்று சொல்வது உங்களுக்கு எவ்வளவோ எளிதாக இருக்கும். துர்கா, ஆனால் ஒரு விஷயம் மகாராஜா, மண்ணிலே புதைக்கும் வரை என் முகத்தை மலர் மாலைகளாலேயே மூடி வையுங்கள். தங்கள் அரண்மனை தோழியாகிய நான் தங்களுக்காக இவ்வளவாவது செய்ய முடிந்ததே என்ற மகிழ்ச்சியோடு உயிர் விடுவேன். விடை கொடுங்கள் மகாராஜா. துர்கா, என் மகளே. மகளா? நீதான் என் மகள். மண்ணோடு மண்ணாக மடிய இருந்த என் மானத்தை காப்பாற்றிய நீதான் என் மகள். கடைசி வரை என் மகளாகவே இருந்து என் கண்ணியத்தை காப்பாற்று தாயே. தாங்க முடியாத பாரத்தை என் தலையில் சுமத்துகிறீர்களே. பொழுது விடுந்தா இந்த ரகசியம் அம்பலமாகி விடுமே. கவலைப்படாதே, விடியும் முன்பே காவிரி பட்டத்திற்கு புறப்பட வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்கிறேன்.
பிரபு, கலாமாலினி எங்கே கண்டாலும் கண்ட துண்டமாக வெட்டேறி. யாரே? சக்கரவர்த்தி திருமகளையா? இனி ஒரு முறை அப்படி சொல்லாதே துர்ஜயா. நடக்க கூடாத காரியம் நடந்து விட்டது. ஆம், கலாமாலினி மட்டுமல்ல, அந்த பைரவனையும் எங்கே கண்டாலும் வெட்டியேறி போ. உத்தரவு. இப்படி இங்க கொண்டு வந்தாய். துர்கா என் பக்கத்தில் இருந்தானே. இருந்தாள். இப்போது பரலோகத்தில் இருக்கிறாள். ஐயோ, என் துர்காவை கொன்று விட்டாயா? ஆமா. அட பாவி. வேலியை அழித்தால் தானே விரும்பியதை பெற முடியும். மரியாதையாக என்னை என் தந்தையிடம் சேர்த்துவிடு. உன்னை மன்னிக்க சொல்கிறேன். மன்னிப்பா? அது உனக்கே கிடைக்காது. என்ன? நீ ஒரு விபச்சாரி. தாலி கட்டி அந்தே கணவனுக்கு துரோகம் செய்து நள்ளிரவிலே என்னுடன் ஓடி வந்து விட்ட நாசகாலி. நானா? ஆம், அப்படித்த மக்கள் இந்நேரம் உன்னை தூற்றிக் கொண்டிருப்பார்கள். அதை கேட்டு உன் தந்தை அவமானத்தால் அணுவாக செத்துக் கொண்டிருப்பார். இல்லை, இந்த அபாண்டத்தை என் தந்தை ஒருத்தாலும் நம்ப மாட்டார். மாட்டான். ஆனால் நம்புவதற்கு வேண்டிய அளவு ஆதாரங்களை அங்கே பரப்பிவிட்டுத்தான் நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். கலா, பைரவன் ஒரு முட்டாள் அல்ல. அப்பா, நான் நிரபராது. நான் நிரபராது அப்பா. இருக்கிறாயா? துரோகி. இல்லை, உன் காதலுக்காக என் பட்டம் பதவியெல்லாம் துறந்த தியாகி. சண்டாளா, வேண்டாம். இந்த எண்ணம் உனக்கு வேண்டாம். நான் மற்றவன் மனைவி. மாத்தாந்தோட்டத்து மாங்கனிக்குத்தானே மதிப்பும் இனிப்பும். ஓடு ஓடு, எங்கே ஓடி விடுவாய்? கலா, கலா. அடச்சி, கலா, கலா, உனக்கு உயிரின் மேல் ஆசை இருந்தால் உடனே வந்துவிடு. கலா, கலா. கலா, எப்படியானாலும் நீ என் கையில் அகப்படாமல் போக முடியாது.
நீங்கெல்லாம் போங்க, இளவரசி கொஞ்சம் ஓய்வா இருக்கட்டும். அப்பாடி, யாரும் சந்தேகப்படாதபடி காவேரிப்பட்டினம் வந்து சேர்ந்தாச்சு. எப்படியோ உன் நோக்கத்தை நிறைவேற்றிக்கிட்ட. தூக்கமே வராது போல் இருக்கிறதடி. ஏன் பயமா இருக்கா? அது எப்போதுமே இருந்ததில்லை. இன்றைய ஆனந்த நிலையை எண்ணி பார்க்கும் போது தூக்கம் எப்படி வரும்? அம்மா, ஐயா, ஐயா, அம்மா, ஐயா, அம்மா, இப்படி வாங்க. அண்ணே, யாரோ கூப்பிடுற மாதிரி இல்ல? ஆமா. அதோ வாங்க போய் பார்க்கலாம். ஐயா, அம்மா, என்னை காப்பாத்துங்க. அண்ணே, இந்த கைத்த போடு. வா, போடு. பாத்துறங்கம்மா. ஐயா, உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு. என்னை மருத நகரத்துக்கு கொண்டு போய் விட்டு விடுங்கள். உங்களுக்கு நிறைய பொருள் தருகிறேன். அண்ணே, நீ கொண்டு போய் விட்டுடு. முதல்ல கோய் கழிச்சு விட்டு போய் ஆசுவாசப்படுத்தி அனுப்புவோம். ஆமா, வாங்க வாங்க. வாங்கம்மா. கடவுளே, காட்டு பாதையிலே கண்டெடுத்த மாணிக்கம் பொருத்தமானவள்தான். எதற்கு பொருத்தமானவள்? கடவுளின் காவலியாக இருப்பதற்கு. நான் யார் தெரியுமா? மருத நகரத்தில் இளவரசி. இளவரசியா? மிக பொருத்தம், மிக பொருத்தம். ஐயோ, நான் மனமானவள். அதை பற்றி கவலைப்பட வேண்டியவன் நான் அல்லவா? திருத்தொடை சுவாமி, நரித்தொடை சுவாமி, இவளை அழைத்து போய் ஒவ்வாள் மண்டபத்திலே வையுங்கள். நிலவு வராத இரவன்று எங்கள் இருவருக்கும் திருமணம். எங்கே ஓட பார்த்தாய்? இழுத்துச் செல்லுங்கள். கலா, கலா, ஆற்றங்கரையிலும் அருவியிலும் இல்லாத இந்த நாணம் இப்போது மட்டும் உனக்கு எங்கிருந்து வந்தது? இந்த தேனிரவிழா முகத்திற்கு திரையிடுவது இதிலே குறுக்கர் செய்த பழக்கமடி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல். இதிலே குறுக்கர் செய்த பழக்கமடி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல். எழுந்தை புறமெனவும் கருதுவதோ, எழுந்தை புறமெனவும்
கருதுபகா கண்கள் இரண்டினில் ஒன்றையொன்று கண்டு வைக்குமோ, இரண்டினில் ஒன்றையொன்று கண்டு வைக்குமோ, என்ன கருத்திலடி கண் புதைக்கிறாய், என்ன கருத்திலடி கண் புதைக்கிறாய், எனக்கு எண்ணப்படுவதில்லை ஏடி கண்ணம்மா, எண்ணப்படுவதில்லை ஏடி கண்ணம்மா, கண்ணம்மா. தில்லி துருக்க செய்த பழக்கம்படி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து விட்டல். யார் நீ? யாரா? விளையாடும் நேரம்தான் இது, ஆனால் இப்படி விபரீதமாக அல்ல. நீ யார்? முதல் இரவின் போது தன் மனைவியை பார்த்து கேட்கும் முதல் கேள்வியே இதுதான் என்றால் ராஜகுமாரிகளுக்கு திருமணமே தேவையில்லையே. கேட்பதற்கு பதில் சொல். நீ யார்? சக்கரவர்த்தியின் திருமகள், தங்கள் மனைவி கலாமாலினி. இல்லை, நீ கலாமாலினி அல்ல. அவளை நான் சந்தித்திருக்கிறேன். சந்தித்தீர்களா? ஆம், இதோ பார், அவள் எனக்கு அளித்த அன்பு பரிசு. என் அந்தப்புறத்தில் இருந்து களவு போன மாலை அல்லவா இது? என்ன? என் கலா கல்லியா? இல்லையானால் நள்ளிரவிலே வந்து உங்களுடன் நாடகமாடி இருப்பாளா? அவள் இளவரசி அல்லவா? எப்படி இருக்க முடியும்? போட்டிக்காக வந்த ஒரு புது மனிதருடன் கொஞ்சி குலாவ மருத நகரத்து இளவரசி மானம் கட்டவள் அல்ல. ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இப்போதுதான் எனக்கு புரிகிறது. யாரோ ஒரு சாகசக்காரி உங்களை ஏமாற்றி இருக்கிறார். சுவாமி, அன்று மணமேடையிலே கலா என்று மெதுவாக கூப்பிட்டீர்களே, அந்த கற்கண்டு மொழி என் காதுகளிலே ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. என் சடையை பிடித்து இழுத்தீர்களே, செல்லமாக கிள்ளினீர்களே, அந்த நினைவு இன்னும் என் உள்ளத்திலே இழுத்துக் கொண்டே இருக்கிறது. அதே நெஞ்சத்திலே இப்போது நெருப்பை எண்ணி கொட்டுகிறீர்களே. இனிய மொழி பேச வேண்டிய இந்த நேரத்திலே இத்தகைய கடும் சொற்களை கேட்க நான் என்ன பாவம் செய்தேன்? சுவாமி, தொடாதே. ஐயோ, என் தலையை வெடித்துவிடும் போது இருக்கிறது. தொடாதீர்கள், என்னை தொடாதீர்கள், தயவு செய்து என்னை தொடாதீர்கள். அப்பா, அப்பா. என்னப்பா? ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம். இந்த ஏமாற்றம்? இப்போது எங்கே வந்தாய்? என் அறையில் இருப்பவள் ராஜகுமாரி அல்ல. ஆமாப்பா, உண்மையான ராஜகுமாரி திருமணத்திற்கு முன்பே நான் சந்தித்திருக்கிறேன். இவள் வேறு யாரோ. என்ன உணர்கிறாய்? சக்கரவர்த்தியின் காலில் விழுந்தால்? அப்பா, நான் சொல்வதை கேளுங்களப்பா. எனக்கு அவளை மிகவும் நன்றாக தெரியும். அவளும் நானும் ஒருவரை ஒருவர் காதலித்தும் இருக்கிறோம். உதயசூர்யா, உன் மனம் ஏதோ கலங்கி இருக்கு. வா, பூங்காவில் உலாய் வருவோம். நான் உண்மைத்தானப்பா சொல்லுகிறேன். என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வா, பிறகு பேசிக்கொள்வோம்.